ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் அப்படிங்கக்கூடியது கவிஞர் வாலியினுடைய ஒரு அருமையான கவிதை. பல பேருக்கு தெரிந்த ஒரு கவிதை. கொஞ்சம் கேட்பதற்கு வேடிக்கையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கேட்பவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையிலே ரொம்ப அழகாக அந்த கவிதையை அவர் எழுதியிருப்பாரு. கவிஞர் வாலி அப்படின்னு சொன்னா 4 தலைமுறைகளுக்கு பாட்டெழுதிய பெருமை அது கவிஞர் வாலிக்கு மட்டும்தான். இந்த நூற்றாண்டின் ஒரு பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க ஒரு கவிஞன் அப்படின்னு நம்ம கவிஞர் வாலியை சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா சிவாஜி எம்ஜிஆர் அப்படிங்கக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கும், அதுக்கு பிறகு ரஜினி கமல் அப்படிங்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கும், விஜய் அஜித் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கும், அப்புறமா தனுஷ் சிம்பு அப்படிங்கக்கூடிய காலகட்டத்திற்கும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா இசையமைப்பாளர்களோடும், இயக்குனர்களோடும், நடிகர்களோடும் நிறைய 15,000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை தந்த ஒரே கவிஞன் கவிஞர் வாலிப கவிஞர் வாலி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னைக்குமே அவர் வாலிபம் தான் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய பாடல்களும் அப்படிதான் அமைந்திருக்கும். உதாரணமா ஒரு பாடல் தான் இந்த பதிவிலே நான் சொல்ல போவது. இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். அதுல அது அந்த அந்த பாடல் மூலமாக அந்த பாடலை பாடிய ஒரு கச்சேரி மேடையில் பாடி அந்த பாடகர் சத்யனும் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்காரு. அந்த பாடல் தான் ரோஜா ரோஜா, அந்த காதலர் தினம் அப்படிங்கக்கூடிய படத்திற்காக பாடிய ரோஜா ரோஜா அப்படிங்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடலும் சரி, இந்த காதலர் தினத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் எழுதியது யார் அப்படின்னு பார்த்தா கவிஞர் வாலி அவர்கள் தான் அத்தனை பாடல்களையும் எழுதியிருக்கின்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த படம் 1999களில் வெளிவருகின்றது. அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயசு இருக்கும். அந்த வயசுல ஒரு 18 வயது மாணவனுக்கு ஒரு காதல் வந்தால் அந்த படத்தினுடைய கதையமைப்பு அதுதான். ஒரு அந்த 18, 20 வயதுக்குள்ள ஒரு மாணவனுக்கு, இளம் மாணவனுக்கு வரக்கூடிய காதல், அந்த உணர்வுகளை அப்படியே பிரதிபலித்திருப்பார். ஒரு இளம் கவிஞர்கள் கூட அந்த அளவுக்கு பிரதிபலித்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு அதுல உள்ள பாடல்கள் மூலமாக அந்த மாணவனுடைய காதலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதனாலதான் வாலிப கவிஞர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் அவருக்கு வந்ததோ அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றது. அந்த அளவிற்கு அந்த வரிகள் வாலிபத்தையும் இளமை சொட்ட சொட்ட என்று சொல்லுவார்கள். இளமை சொட்ட சொட்ட, காதல் ரசம் கொட்ட கொட்ட, அப்படியே நம்முடைய மனதில் முட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பாடல் தான் அந்த ரோஜா, என்ன விலை அழகே, காதல் எனும் தேர்வெழுதி. இந்த 3 பாடல்களுமே அப்படிதான். அதனுடைய வரிகள் அப்படி இருக்கும். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றது, போனாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றது. இதெல்லாம் யார் எழுத முடியும்? இந்த இந்த வரிகளை பார்க்கும்போது இது ஒரு 68 வயது நிரம்பிய ஒருத்தரா இதை எழுதினாரு அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியப்பட தோணக்கூடிய அளவுல அந்த பாடலுடைய வரிகள் இருக்கும். அந்த திரைப்படத்துல வரக்கூடிய எல்லா பாடுமே பெரிய அளவு நல்ல ஹிட்டான பாட்டு தான். ரொம்ப முக்கியமா அந்த காதலை வெளிப்படுத்துகின்ற பாடலாக ஒரு 3 பாடல்கள் இருக்கும். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், அந்த பாட்டா இருந்தாலும் சரி. அது மாதிரி இடத்துல காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன் நான் அப்படின்னு சொல்லி அழகா ஆரம்பிச்சிருப்பார் அந்த பாடலை. அந்த 2 பாடல்கள்லையும் வரக்கூடிய இந்த 3 பாடல்களுமே வரக்கூடிய அந்த வரிகள் அழகு, கற்பனை, உருவகம், உவமைகள், காதல் உணர்வு அத்தனையும் உச்சத்தில் வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடலாக அந்த 3 பாடல்களையுமே நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும் வரிகள். காதல் என்னும் தீர்வெழுதி அப்படிங்கக்கூடிய அந்த பாடல், அதுவும் அதுல இருக்கக்கூடிய அந்த உவமைகள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. நம்ம அப்படியே எங்கேயோ கொண்டு போகும். இதுவரைக்கும் எங்கேயுமே நம்ம பார்த்திராத ஒரு உவமை. காதலினுடைய கன்னத்துக்கு பொதுவாக கன்னத்தை மாம்பழம்னு சொல்லியிருக்காங்க, கொய்யாப்பழம்னு சொல்லியிருக்காங்க. எதுவெல்லாம் கன்னங்களை ஆப்பிள் கன்னங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப வித்தியாசமா அதுல ஒரு உவமையை கொடுப்பாரு. கன்னங்களா இல்லை இது தென்னங்கள்ளா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கன்னங்களா இது தென்னங்கள்ளா அப்படிங்கக்கூடிய ஒரு உவமை உண்மையிலே ரொம்ப புதுமையான ஒரு உவமையாக நமக்கு படும். உடனே அந்த காதலி அதுக்கு இன்னொரு மறுமொழி சொல்லுவாங்க பாருங்க. இந்த கன்னமெல்லாம் உந்தன் சின்னங்களா, இந்த கன்னமெல்லாம் உந்தன் சின்னங்களா அப்படின்னு அந்த காதலி ஒரு மறுமொழி கொடுக்கும்போது உண்மையிலேயே அந்த காதலர்களுக்குள்ள அந்த உணர்வு
அவ்வளவு அழகாக ஒரு உருவகத்தோடு அந்த வாலி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே வாலிப கவிஞர் தான் அவர்.